குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தங்க பிள்ளையே, கார்த்திகை மைந்தன் இந்த கார்த்திகையின் விரதத்தில் மனம் குளிர்ந்து உன் பூஜையின் விஷயத்தை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை வெற்றி வரமாக தருவதற்கு இந்த முருகனானவன், இந்த கந்தன் கடம்பன் உன் வீட்டை தேடி வந்தே விட்டேன். இனி அதிர்ஷ்டம் உன் கதவை தட்ட போகும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். மனமகிழ்ந்து உனக்கான வரங்களை நான் கொடுப்பதற்கு வந்து இருக்கும்போது இந்த முருகனை நீ வரவேற்க தயாராக இரு. முருகா முருகா என்று இந்த கார்த்திகை விரதத்தில் என்னை அழைத்து மகிழ்வித்து விட்டாய். அப்பனே என்று சொல்லி என்னை ஆனந்தத்தில் நீ மூழ்கடித்து விட்டாய். இனியும் நான் உன்னை விட்டுவிடப் போவதில்லை. எந்த அளவுக்கு உன் வெற்றியை தர முடியுமோ, மன அழுத்தத்தில் கடந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இப்பொழுது உன் கடின உழைப்பால் வெற்றியை பெறப்போகும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். எத்தனை சோகம் எல்லையின்றி போய்கொண்டு இருக்கின்றது. துரோகத்தின் சமயத்தில் எதிரிகள் கூட எகத்தாளமான வார்த்தைகளால் என்னை அங்கு எப்படியெல்லாம் என் கண்களுக்கு நேராகவே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் என் அப்பன் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றானே என்று நீ நினைத்தாதே என் பிள்ளையே. சில பேரோ அங்கு வஞ்சனைக்கும் உன் மாயை வலைக்கும் உன்னை எடை போட்டு விடலாம் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க நேரம் வந்து விட்டது. நீ இந்த முருகனின் குழந்தை என்று இனி உன் வாழ்வில் சரிவே இருக்காது. அவர்கள் கூடவே இருந்து கொண்டு அவர்களுக்கான படிகளில் நீ ஒரு படி ஏறிவிட்டாய் என்பதற்காக உன் விதியை முடித்து வைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் அவர்களின் மத்தியில் என் பிள்ளைகள் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் உருவெடுக்கப் போகிறார்கள். நீ கசப்பான சில விஷயத்தை கண்டு மனம் தளர்ந்து விடாதே. இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் நீ உறுதியாக இரு என் பிள்ளையே. உன் மனமும் உடலும் அங்கு சோர்வடைந்து போய் உன் வாழ்க்கையிலே அங்கு துடிப்பே இல்லாமல் இருந்து கொண்டு பதபதைப்போ உள்ளத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். உன் எண்ணத்தின் தேடல்களில் அடுத்தது என்ன நடக்கும் என்று நீ அங்கு பதம் பார்த்து கொள்கின்ற அளவுக்குத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உனக்கு இப்பொழுதே நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இனிதான காலங்கள் தான் இனி வரப்போகிறது. உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் துரோகத்தால் அங்கு உன் வெற்றியை தடுத்தவர்கள் பற்றியும் நீ மனம் கலங்க வேண்டாம். இருள் மாறிய உன் வாழ்க்கையை நான் வெளிச்சத்திற்கு மீட்டெடுத்து விட்டேன். யாருக்காகவும் காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்குமா என இல்லைதானே? அதன் பிறகும் போதுமான அளவுக்கு நீ காத்திருந்த காத்திருப்புக்கெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இனி உன் எண்ணம் போல் ஈடேற இந்த வேலவனை உன் வாசல் வந்து உன் எண்ணத்தை முடித்து தருவேன் என் பிள்ளையே. கவலை மனதில் சுமந்து கொண்டு நீ அங்கு ஏன் உயிரற்றது போல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? நம்பிக்கையோடு நீ உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்த்து கண் விழித்து பார்த்து கொண்டால் மட்டும்தானே உன் வெற்றியை வசமாக்க முடியும். சொற்களாலும் செயலாலும் என்னை மனதார உள்ளத்தால் அங்கு நோகடித்து கொண்டு இருக்கிறார்களே, என் மனதை வருத்தி கொண்டு சென்று விட்டார்களே என்று உன் மனம் படும் வாடை எனக்கு புரிகிறது. ஆனால் அத்தனை விஷயத்திற்கும் நான் ஒரே ஒரு பதிலை வைக்கின்றேன். வாழ்க்கைக்குரியது அது ஒரு முறை மட்டும்தான் வருகிறது. அதனால் சோகத்தின் எண்ணம் கவலையாலும் மன அழுத்தத்தினாலும் உன்னை ஒரு கூண்டுக்குள் நீயே அடைத்து கொண்டு இருக்காதே. நீ அதை மாற்ற விரும்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்னும் நிகழ்வு மாறிக்கொண்டு இருக்கும். எதுவுமே இந்த உலகில் நிரந்தரமில்லை என்பதில் வாழ்வை தீவிரமாக எடுத்து கொள்ளாதே. எதை பற்றி சிந்தனைகளை அதிகமாக வைத்து கொள்கிறாயோ அதில் அதிகமாக உன்னை மூழ்கடித்து கொள்ளாதே. மனதின் பிடியிலிருந்து நீ அங்கு இல்லாமல் பிடியில் மனதை வைத்துக்கொள். கஷ்டம்தான், ஆனாலும்
காலம் மாற்றத்தான் போகிறது உன் காயத்தை. உடனே அந்த விஷயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்காதே. ஐயோ, எனக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் என்னை காயப்படுத்தி சென்று விட்டார்களே என்று நினைத்து கொண்டே இருந்தால் அந்த நினைவலைகள் மட்டும்தான் உன் மனதில் சென்று கொண்டே இருக்கும். உன் வேலைகளில் கவனத்தை செலுத்த முடியாது. என் பிள்ளையே, உனக்கு பிடித்தமான காரியத்தில் உன் செயலை செய்து பார்த்து கொண்டே இரு. மனம் வசமில்லா கூக்குரலின் தொகுப்பாக உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொள்ளாமல் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறதோ என்று நினைக்காதே. மனம் அமைதி பெறும் என்பதில் இந்த முருகனை நம்பி வழிவந்து கொண்டு இரு. நீ எந்த இடத்தில் எவ்வளவுகள் இடர்பட்ட போதிலும் இந்த முருகனை நம்பி அசாத்திய திறமையால் நீ வெளிவந்து விடுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கலங்காதே என் பிள்ளையே. யார் ஒருவர் என் மீது முழு பக்தி கொண்டு எனக்கான வாழ்க்கை நீதான் அப்பனே முருகா என்று என் கரம் பற்றுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையை நான் விட்டுவிடப் போவதே கிடையாது. இன்ப துன்பத்தின் நேரத்திலும் உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைக்கும் நேர காலம் வந்து விட்டது. தோற்பவன் அதை சமாளிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதை அவனை உருவாக்கி கொள்கிறான். நீ அப்படி வேண்டாம் என் கண்ணின் மணியே. தோற்றாலும் ஜெயித்தாலும் நீ என் பிள்ளைதான். தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள், ஜெயித்தாலும் அதை ஏற்றுக்கொள். ஆனால் கர்வத்தை மட்டும் என்று வளர்த்து கொள்ளாதே. வாழ்க்கை மன நிம்மதியோடு வாழ்ந்து முடிப்பதுதானே வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் உன் அப்பனானவன் உன்னை தேடி வந்து விட்டேன். உன்னை நோகடித்த ஒருவரும் நிச்சயமாக வருந்தத்தான் போவார், மன்னிப்பும் கேட்கத்தான் போகிறார். நான் இருக்கும்போது பயப்படாதே. யாம் இருக்க பயமேன்.